இடைவேளைக்கு பின் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். இனி உங்களுக்காக காத்திருப்பது அடையாளம். நாம் நம்மை அடையாளப்படுத்த வேண்டும் என்கின்ற பெரு விருப்பத்தோடு இருக்கிறோம் இல்லையா? உங்களுக்கு அதற்கான சந்தர்ப்பத்தை தூவானம் அடையாளத்தின் வாயிலாக தருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களுடைய ஆக்கங்கள், உங்களுடைய படைப்புகள் எந்த ஊடகத்தில் வந்திருந்தாலும் உங்களுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு விரைவாக நீங்கள் உங்களை பற்றிய அறிமுகத்தோடு உங்கள் படைப்புகள் பற்றி நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கிறீர்கள். அது மகிழ்ச்சிக்குரிய விடயம். இப்படி இளைய படைப்பாளிகளை மட்டும் நாங்கள் அறிமுகப்படுத்தலாமா? இல்லை, எத்தனையோ பேர் அறிமுகத்துக்காக காத்திருக்கிறார்கள், அடையாளத்துக்காக காத்திருக்கிறார்கள். உதாரணமாக புலம்பெயர்ந்திருப்பவர்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். இலங்கையை தாய்மண்ணாக கொண்டிருந்த போதும் இலங்கைக்கு வர முடியாத சூழலிலோ அல்லது என்றாவது வருவோம் என்கின்ற நம்பிக்கையிலோ வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், தங்களுடைய தொழில் நிமித்தம் இங்கே வர முடியாமல் இருப்பவர்கள் படைப்பாளிகளாக இருக்கலாம். அவர்களையும் நாங்கள் மறந்துவிடவில்லை. அவர்களையும் நாங்கள் அடையாளப்படுத்த தயாராக இருக்கிறோம். எங்களுடைய இந்த தூவானம் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த அடையாளத்திலே நாங்கள் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தரப்போகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது உங்கள் மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். நீங்களும் படைப்பாளியாக இருக்கலாம், கவிஞராக இருக்கலாம், கதாசிரியராக இருக்கலாம், எழுத்தாளராக இருக்கலாம். உங்களை பற்றிய அறிமுகத்தோடு உங்கள் படைப்புகளையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இந்த அடையாளம் இடம் தரும். அது மட்டுமல்ல, சில படைப்பாளிகள் முதிர்ச்சியின் எல்லைக்கே சென்றவர்களாக இருப்பார்கள். அவர்களால் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தர முடியாத ஒரு நிலை கூட இருக்கலாம். அந்த முதிர்ந்த படைப்பாளியின் பிள்ளையாகவோ ஏன் பேரப்பிள்ளையாகவோ உறவினராகவோ கூட நீங்கள் இருந்தால் அவர்கள் பற்றிய தகவல்களையும் அவர்களுடைய படைப்புகள் பற்றிய விவரங்களையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அதே போல மறைந்த படைப்பாளிகள் பலர் எங்கள் ஞாபகத்தில் நிற்பவர்கள் அவர்களிலே சிலராக இருக்கலாம். இப்படி அவர்கள் ஞாபகத்திலிருந்து மறைந்து போய்விடக்கூடாது. ஏனென்றால் மூத்தவர்களை நாம் மதிக்க வேண்டும். மூத்தவர்கள்தான் நமக்கு நல்ல வழிகாட்டிகள். அவர்கள் படைத்தவற்றைத்தான் நாங்கள் மீண்டும் புதுமைப்படுத்தி தருகிறோம். அவர்கள் எத்தனையோ நல்ல விடயங்களை எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவே அவர்கள் நினைவில் நிறுத்தப்பட வேண்டியவர்கள், இளைய தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டியவர்கள். எனவே அவர்களை பற்றி நீங்கள் அறிந்திருந்தாலும் மறைந்தவர்கள் உங்கள் அபிமானத்துக்குரியவராக இருக்கலாம், உங்கள் உறவாக இருக்கலாம். நீங்கள் அவர்களை பற்றியும் கூட எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். அவர்களுடைய படைப்புகள், புகைப்படங்கள் இவற்றோடு நீங்களும் அவருடைய நலன் விரும்பியாக இருந்து அனுப்பினால் உங்களையும் கூட நாங்கள் அவரை அறிமுகப்படுத்தும் போது உங்களையும் நினைவில் கொள்வோம். எனவே அடையாளத்துக்கு நீங்கள் புலம்பெயர்ந்தவராக இருக்கலாம், மறைந்தவராக இருக்கலாம், இளைய தலைமுறையாக இருக்கலாம், வயதில் முதிர்ந்து இங்கே கலையகத்துக்கு வர முடியாதவராக இருக்கலாம். இவர்களையெல்லாம் நாங்கள் அடையாளப்படுத்த தயாராக இருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்தி கொண்டு இன்று யார் இந்த அடையாளத்தில் அறிமுகமாகிறார் என்று பார்க்கலாம். வாருங்கள். இலங்கையின் வவுனியா மாவட்டத்தின் இயற்கை எழில் கொஞ்சும் விவசாய கிராமமான தெற்கிழுப்பைக்குளம் கிராமத்தை பிறப்பிடமாக கொண்டவர் கவிதாயினி சுகந்தினி. வவுனியா கோவில் புதுக்குளம் இந்து கல்லூரி, ரம்பைக்குளம் மகளிர் கல்லூரி ஆகியவற்றின் பழைய மாணவரான இவர் பாடசாலை காலத்தில் இருந்தே எழுத்துத் துறையில் ஈடுபாடு காட்டி வருகின்றார். இவரது படைப்புகள் இலங்கையின் தேசிய பத்திரிகை சஞ்சிகைகளிலும் புலம்பெயர் இலக்கிய சிற்றேடுகளிலும் களம் கண்டுள்ளன. இவர் பாடசாலை காலங்களில் மாணவ தலைவியாக, பெண் சாரணராக, சிறந்த தடகள வீராங்கனையாக தன் திறமைகளை வெளிப்படுத்தியுள்ளதோடு பொது அறிவு போட்டிகள், கட்டுரை, கவிதை, விவாதம், பேச்சு, நடனம், நாடகப் போட்டிகளில் வெற்றியீட்டி பரிசுகள் பெற்றுள்ளார். இவரது முதலாவது கவிதை தொகுதி நிலவு பொழுதின் நினைவலைகள் வெளிவந்துள்ளதோடு கவிதைகளுடனான கைகுலுக்கல் என்ற கவிதை நூலிலும் இடம்பெற்றுள்ளன. இவரது இலக்கிய பணியினை பாராட்டி 2013ஆம் ஆண்டில் அகில இலங்கை கவிஞர்கள் சம்மேளனம் சிறந்த கவிஞருக்கான காவிய பிரதீபா விருது வழங்கி கௌரவித்துள்ளது. இவரது இலக்கிய பணி தொடர தூவானம் வாழ்த்துக்களை தூவுகிறது. அடையாளத்துக்கு விடை கொடுப்போம். அடுத்த அம்சத்துக்கு செல்வோம். அதற்கு முன் ஒரு இடைவேளையை எடுத்துக்கொள்வோம்.